இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் ஆகஸ்ட் 17. தன் சொந்த பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்திடும் தேவன். பூமிக்குரிய ஒரு தகப்பன் தன்னை சுற்றியுள்ள எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வது அவனுடைய கடமை அல்ல. ஆனால் அவன் தன் சொந்த குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கோ நிச்சயமாய் கடமை பெற்றிருக்கிறான். தன் பிள்ளைகளாய் இராத ஆகாயத்து பறவைகளுக்கு கூட தேவன் ஆகாரம் கொடுக்க அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவ்வாறு இருக்க தன் சொந்த பிள்ளைகளின் தேவைகளை தேவன் பூர்த்தி செய்து வழங்குவது எவ்வளவு நிச்சயம். ஒரு சமயம் கானானிய ஸ்திரீ ஒருத்தி தன் மகனை இயேசு சுகமாக்கும்படி வேண்டிக் கொண்டாள். அப்போது இயேசு அவளை நோக்கி, முதலாவது பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் என கூறினார். மார்க்கு 7:27. அதற்கு அவள், பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை ஆகிலும் தனக்கு கொடுத்தால் அதுவே எனக்கு போதும் என்பதாக பதில் கூறினார். அவளுடைய பதிலி நிமித்தம் உடனே அவளுடைய மகள் பூரண சுகம் அடைந்தார். இதை சற்று சிந்தித்து பாருங்கள். கீழே விழும் மீதி துணிக்கைகள் பிசாசின் பிடியிலிருந்தே விடுதலை அளிப்பதற்கு போதுமானதாய் இருந்தது. அப்படியானால் தேவனுடைய சொந்த பிள்ளைகளாகிய நாம் பெறும் ஒரு முழு அப்பம் எவ்வளவாய் நன்மைகளை ஈட்டித் தராது. இவ்வாறு முதலில் பிள்ளைகள் திருப்தியடையட்டும் என இயேசு கூறிய வார்த்தை உங்களை பரவசமூட்டவில்லையா? இப்போது நீங்கள் மிகுந்த தைரியத்தோடு, எங்கள் தகப்பனே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என ஜெபிக்க முடிகிறது அல்லவா? நம் ஆடம்பர வசதிகளுக்காக விண்ணப்பம் ஏறெடுக்கும்படி இயேசு ஒருபோதும் போதிக்கவில்லை என்பதை நாம் மனதிற்கொள்ள வேண்டும். நாம், தகப்பனே, எங்களுக்கு வேண்டிய ஐஸ்கிரீமை இன்று எங்களுக்கு தாரும் என்றல்ல, எங்களுக்கு வேண்டிய தேவையான ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபித்திடவே இயேசு கற்று தந்தார். நம் தேவன் தம் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவையெல்லாம், அதாவது நம் தேவைகளையெல்லாம் நிறைவாக்குவார் என்றுதான் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். அதாவது நாம் விரும்புகிற யாவையும் அல்ல, நமக்கு தேவையானவைகளையே நாம் பெற்றிடுவோம். நாம் விரும்புவதற்கும் நமக்கு தேவையாய் இருப்பதற்குமாகிய இந்த இரண்டிற்கும் ஏராளமான வித்தியாசம் உண்டு. ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய சொந்த பிள்ளைகள். எங்கள் தேவைகளை நிச்சயமாய் பூர்த்தி செய்திடும் நல்லவராய் இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.